90s ஒரு பீக் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பேரில் திகழ்ந்தவங்க தான் நடிகை ரேவதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லும்போது தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாத்துலேயும் படம் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வரிசையாக படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒரு டைமில் அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏஜ் ஆனாலுமே வரிசையாக நானும் படம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நம்மளை நிறைய திரைப்படங்களில் வச்சு என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நடிப்பு மட்டும் கிடையாது, என்னால் இயக்கமும் பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ரேவதி அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகறாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். படமாக இல்லை, ஒரு வெப் தொடராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அவங்க மட்டும் இல்லாமல் சித்தார்த் அப்படின்றவருமே அசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண போகிறாங்களா. பிரியாமணி அண்ட் ஆரி அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதில் லீடாக நடிக்க போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய காஸ்ட்லாம் உள்ள ஆட் ஆன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே யூஸ்வலாக பார்க்குற ஸ்டோரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன், கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட்டாக கொடுக்கும்போது அண்ட் இவங்க முதல் முறையாக இந்த வெப் சீரிஸ் மூலியமா இயக்குனராக அறிமுகமாகறாங்க அப்படின்னும் போது நாங்கள் இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்கு திரை சார்ந்த வட்டாரங்களில் நிறைய பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெப் சீரிஸோடைய டைட்டில் அப்டேட்டு, டீசர் அப்டேட்டு எல்லாத்தையுமே நாங்கள் ஃபர்தராக கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில், பாக்யராஜ் கண்ணனுடைய இயக்கத்தில், ராகவா லாரன்ஸ் நடிப்பில் பென்ஸ் அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோடைய இசையமைப்பாளராக சாய் அபேங்கர் தான் அறிமுகமாகிறார் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு அடுத்தபடியே அவருக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த கட்சி சேர அப்படின்ற பாட்டு, ஆசை கூடன்ற பாட்டு, இந்த மாதிரி ஆல்பம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிட்டார். அதனால கண்டிப்பாக இவரால் முடியும்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பாதி இருக்கட்டும், மணிருத்தர் இருக்கட்டும், எல்லாருமே அப்படி வந்தவங்க தானே. அதனால ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்துக்கு ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் தான் ஒப்பந்தமாக இருந்தார். ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் விலகிட்டார். அந்த இடத்தை ஃபில் பண்ணுறது சாய் அபேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சாயே அடுத்தடுத்த திரைப்படங்களுடைய அப்டேட்டாக நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் கொடுக்கல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. சிம்புவோடைய பர்த்டே அன்னைக்கு வரிசையாக ஒவ்வொரு திரைப்படத்துடைய அப்டேட்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு யார் யார் கூட அவர் படம் பண்ண போறாரு அப்படின்றது வந்துச்சு. ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் சிம்பு அவர்களுடைய 49வது திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலயும் சாய் தான் இசையமைப்பாளராக இருக்காரு அப்படின்றதும் சொல்லியாச்சு. இது இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்தோட சேர்ந்து சிம்புவோடைய 51வது திரைப்படத்துடைய வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த திரைப்படத்திலையும் சாய் தான் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வரிசையா 4 திரைப்படங்கள், அதில் சிம்புக்கே பார்த்தோம்னா வரிசையா 2 திரைப்படங்கள் சாய் தான் இசையமைக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் திரை சார்ந்த வட்டாரங்களும் வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டா நிறைய வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2024 ஃபகத் ஃபாசிலுடைய வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரிசையா அவருடைய படங்கள் தான் வந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம பார்த்துட்டே இருந்தோம். மலையாளத்தில் ஆவேசம் படம்லாம் 100 crores என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது இல்லாமல் வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினி அவர்களோட இணைஞ்சு ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி வேற லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம புஷ்பா 2 படத்தில் அவர் பண்ண கேரக்டர்லாம் மிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஷிகாவத் நடிச்சு அப்படியே மிரட்டி விட்டுருந்தாங்க எல்லாரையும். ஸோ இப்படி வரிசையாக நிறைய திரைப்படங்கள் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த 2025 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, என்னப்பா இன்னும் எந்த படம் மலையாளத்தில் வரலையே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படின்ற திரைப்படத்துடைய வேலைகள்லாம் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை ஆல்மோஸ்ட் மே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சான். ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா. அப்போவுமே பேசும்போது நமக்கு கிடைச்ச அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை திரைவட்டாரங்கள்லேயே பேசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தை கிட்டத்தட்ட 90 நாட்கள் போட்டு ஷூட்டாக எடுத்தாங்களாம். ஆனால் இன்னுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 50 நாட்கள் தேவைப்படுது. அதனால கண்டிப்பாக மே மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டேட்டை எப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆவேசம் படத்தை ஏப்ரலில் தான் குறி வச்சாங்க. சரி ஓகே, அந்த சம்மர் ஹாலிடேஸில் இருந்தால் ரசிகர்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதையும் சம்மர் ஹாலிடேஸுக்கே ரிலீஸ் பண்ணி விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உன்னி முகுந்தன் என்னதான் கருடன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலுமே, தமிழில் அவங்கள ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலுமே, மார்க்கோ அப்படின்ற படம் மலையாளத்தில் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே உன்னி முகுந்தன்னா யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு இந்த மார்க்கோ திரைப்படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது இதுக்கு அப்புறமா அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சியான் விக்ரம் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருமே அடுத்தடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பெரிய லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நாமளும் பேன் இண்டியா படம்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு பொன்னியின் செல்வன் பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த லாங்குவேஜில் போய் பண்ணல அப்படின்ற மாதிரியான அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா. அந்த வரிசையில் உன்னி முகுந்தனும் விக்ரம் அவர்களும் சேர்றதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக உன்னி முகுந்தனே அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடித்த நடிகர்கள் அப்படின்னு சொன்னால்
சொல்லியிருந்தாங்கன்னா, ஒன்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், இன்னொன்று சியான் விக்ரம் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே மாறி நிற்பாங்க, வாழ்ந்து நிற்பாங்க அந்த படத்தில் அப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய புகழ்ந்தெல்லாம் பேசியிருந்தாங்க. அதனால் ஒரு படத்துக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா புரிஞ்சு போச்சு, உன்னி முகுந்தன் அப்போ அடுத்ததாக கண்டிப்பாக ஒரு படம் விக்ரம் அவர்களோடு இணைஞ்சு பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு திரைப்படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணல, சந்தேகமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் விக்ரம் அவர்கள் இழுத்து பீக்க கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி புத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijayashree. Take care.